என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். அடா, இப்படியா? பாய். ஆமா, பிரச்சனை இல்ல. 4 ஆசிரியர்ஸ் பேன்ஸ் கேக்க வெட்டி ரிசர்வ் தாடிய செய்றோம். இன்னொரு போன்றானி பிடிச்சேன். அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்க. நல்ல வேலை வெட்டி, கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். இது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட, நகைப்பானது அடி என்ன? நான் குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. ஓ, இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம்பாச்சி. Just curious you. அலங்கரிக்கிறேன். Seriously, வாப்பிளோட கேக். ஓ, நல்லா இருக்கும். பட்டம். இருக்கும். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். இல்ல, அது நல்லா இருக்க நம்ம போட்டியாரு. நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ், நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சிட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்து ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடித்து விட்டோம் காதலியே. வாவ், பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும். ஓ, வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிக்களைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. சரி, உன் கையில என்ன இருக்கு கண்ணே?
சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Narganator, so 20% Vesperspirin. Runny Sari, we were under a ricture. ஆமா, சரியாக உள்ளது. இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ, என்ன? அதுவா ஷேன்? ஆமாம். நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். Hey, Andres Bobby's Burger. Kramfav Bacho. பச்சை. Doris Tartaro Chalmot. அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்குறேன். அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள் சரா. ஆ ஆ, எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே. ஆ, அது என்ன? Sees higher sausage around the record. Say, we just working. Gear, likely. நன்றி. Mar, moon sausage. We I'm sure we're surviving. Off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. என்னைக்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை. நன்றி. சரி, பார்க்கலாம். இந்த முறை நான் ஐஸ்கிரீம் விரும்புகிறேன். அதேதானா? பிரச்சனை இல்லை. நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். சரி, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களை ஓரளவு பிரகாசமாக காட்டிக்கொள்கிறேன். நான் படையல் பொறி. நான் இங்கே பொன் மஞ்சளை எடுத்துக்கொண்டு ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இதோ. ஓ, என்ன இவ்வளவு பிரகாசமாக மினுமினுக்கிறது. நான் குருடாய்த்தான் இருக்கிறேன். ஓ, என்னுடைய கலவை பொதி எங்கே? ஓ, இதோ இங்கே இருக்கு. கொஞ்சம் தக்காளி போடலாம். தேநீர். இப்போது சில எலுமிச்சங்கள், ப்ரோகலி, அத்தனைதும் கலந்து விடு. அன்று மனம் எதுவும் இல்லை. அதை சிலை வடிவுகளில் ஊற்றுகிறேன். சரி, சரியானது. இப்போது அதை உறைய வைத்தாக வேண்டும். அதை பேயாது எப்படி? பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். இங்கே இந்த ஃப்ரீசர் ஸ்ப்ரே இருக்கிறது. ஆஹா, நன்றி சிறிய அழகே. சரி, இப்போது எனக்கு இது வேண்டும். ஐஸ்கிரீம் கோனுக்காக அதில் ஒரு துளை செய்ய வேண்டும். சிறப்பு. ஓ, என்ன ஒரு ஆரோக்கியமான இட்லி. எல்லா நிறங்களும் இங்கே உள்ளன. இது ஒரு போக்குவரத்து விளக்கை போல் தெரிகிறது. ஆமாம், நீங்க சரிதான். There's moss.
சரிவா இன்க்ரீஸ் பியூர் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு. நேரத்தை பாருங்க. இதோ இந்த பொற்கோன். அரை கட்டி சிலவற்றை ஊற்றலாம். கண்டிப்பாக காஸ் சிரப் கொஞ்சம் ஊற்றலாம். ஆஹா போய்லா சீரானது. இது சிறந்தது ஏனென்றால் இது ஆரோக்கியமானது. சமையலர் இது சம்மதிக்க வேண்டும். அது ரொம்ப சுவையாக இருக்குது. நீ ஏற்கனவே முடிச்சிட்டியா? சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வண்டிகளுக்கு சாக்லேட் பூசி மேல் பால் ஊத்துறேன். ஆமாம், இந்த வாளி ஐஸ்கிரீமுக்கு தகுந்த அளவுதான். சரி, இப்போ பால் பகுதி. ஆமா, சரி. மிஸ்டர் it was like to put your chocolate இது எல்லாத்தையும் கலந்து விடலாம். ஆம், எல்லாற்றையும் உயர்த்தவும். பெர்ஃபெக்ட். இனி என் பெரிய ஐஸ் பாப் தயார். இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன் அக்கா. சுவை உணருங்கள். என்ன ஒரு பெரிய ஐஸ்கிரீம். இது என்ன மாதிரி விசித்திரமான ஐஸ்கிரீம். சரி, அளவுக்கு பார்க்கின்றேன். அது என்ன தக்காளிங்கிறீர்களா? ஆஸ், அவை ஐஸ்கிரீமை ஒத்து வராது. வாவ், சரி, நானும் இந்த தங்க கூனை முயற்சிக்கிறேன். ரொம்ப ருசியா இருக்குது. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி, இப்போ நான் இந்த பெரிய ஐஸ்கிரீமை சறுக்கி பார்ப்பேன். ஆஹா, இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஆனால் இது மகிழ்ச்சி அளிக்கும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், பெரிய ஐஸ்கிரீம் வெற்றி பெற்றது. நான் வென்றேனா? ஊரே! ஆக்சைட்! 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 அது சாத்தியமா? நான் அதை வாவ், இவை மேக்கப் பைகள் மற்றும் சுற்றிலும் நிறைய மேக்கப் உள்ளது. எவ்வளவு வேடிக்கை! ரெபெக்காவின் பை வண்ணமயமானது மற்றும் ஜில் பை பழுப்பு நிறத்தில் உள்ளது. சில மேக்கப் முயற்சிப்போம். நான் என் உதட்டின் மேக்கப்பை புதுப்பிக்க வேண்டும். அருமை நிறம் எனக்கு பொருந்துகிறது. என் உதடுகள் மிகவும் அழகாக உள்ளன. ஆஹா, எனக்கும் அதை வேண்டும். என் லிப்ஸ்டிக் வித்தியாசமாக மணக்கிறது. இதை முயற்சிப்போம். ஆஹா, இது சாக்லேட். எவ்வளவு குளிர்! ஆனால் லிப்ஸ்டிக் சாக்லேட் என்றாலும் நான் லிப்ஸ்டிக் போடலாம். அது சிவப்பு. ஓ, என் லிப்ஸ்டிக் அது உடைந்து விட்டது. ஆனால் இது இன்னும் சுவையாக இருக்கிறது. ஆம், உன் சாக்லேட் மேக்கப் மோசமாக இருக்கிறது. நான் உண்மையான மேக்கப் செய்ய முடியும். அது நன்றாக இருக்கும். என் ஃபர்ஸ்ட்ல பவுடர் போடுவோம். இப்பது சின்ன பதசை எடுத்துக்குவோம். வாவ், அவை அழகான நிறங்கள். எனக்கு அவை பிடிக்கும். இங்கே கொஞ்சம் கண்ணிழல் போடுவேன். ஓ, இதை ஏன் பண்றேன்? ஜில் சொன்னமைகளில் போடலாம். இது அழகான பழுப்பு நிறம் மற்றும் இது நல்ல சுவை. மேலும் எனக்கு blush கூட இருக்கிறது. என் கன்னத்தில் blush போடுவோம். வாவ், நான் என் பிரஷ் கூட சாப்பிடலாம். கூல். ஜில், உன் முகம் முழுவதும் சாக்லேட். அது கொடுமை. உன்னை பாரு. ஓ இல்ல, என் முகம் முழுவதும் சாக்லேட். என்ன ஒரு கனவு. அதை துடைக்க வேண்டும். நான் மோசமாக இருக்கிறேன். நீ ஏன் அழுகிறாய்? அது சிரிப்பாக தோன்றுகிறது. ஆனால் எனக்கு சாக்லேட் கண்ணாடியும் இருக்கிறது. அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. உனக்கு சாப்பிட வேற எதுவும் இல்லை. என்ன பார்ப்போம். வாவ், இதன் உள்ளே மேலும் சாக்லேட் காண்டி உள்ளது. இது மிகவும் இனிப்பாகவும் ஜெல்லியுடனும் உள்ளது. ருசியாக உள்ளது. ஓ, நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை. ஜில், நீ பகிர்ந்து கொள்வாயா? நான் உண்மையில முயற்சிக்க விரும்புகிறேன். என் பர்ஃபியூம் சாஸ்திரம் பிரியா. பிரியாமணிக்கதை. சரி, இதோ உனக்கு உன் உணவை ரசிக்க. ஜில், நீ என்ன செய்தாய்? என் முகம் முழுவதும் சாக்லேட். அது பயங்கரமாக இருக்கிறது.
உங்கள் ஃபர்ஷியான் பொடி சிங்க் ஸ்ட்ரோல இங்க கத்தி சீப்பு மற்றும் ஒரு ஹேர் ட்ரையர் கூட உள்ளது. நீங்க ஒரு நிச்சயமாக குளிர்ச்சியான முடி அலங்காரங்களை உருவாக்கலாம். ஜில் உடனே அதை முயற்சிக்க முடிவு பண்ணார். இது முழுமையான செட் போல தெரியுது, சாக்லேட் போல தெரியல. அப்படி என்றால் ரெபெக்கா பற்றி என்ன? அவளிடம் ஒரு சாக்லேட் செட் இருக்கிறது. அதை முயற்சி செய், அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். இப்போது ரெபெக்காவை பொறாமைப்படுகிறாயா ஜில்? அவள் சுவையான ஒன்றை சாப்பிடுகிறாள். ஆம், சீப்பை பரிசீலிப்போம். முதலில் என் முடிய சீவ முயற்சிப்போம். சரி, நானும் அதை சீவ முடியும். வாவ், அருமையான சீவிகள். ஜில், உன்கிட்ட இன்னும் என்ன இருக்குது? அது கண்டிப்பா ஒரு ஹேர் ட்ரையர். நீங்கள் உங்க முடியை உலர்த்த இதை பயன்படுத்துகிறீர்கள், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெபெக்கா செய்யறது போல. இதை மைக்ரோஃபோனாக பயன்படுத்தி பாடவும் முடியும் என நினைக்கிறேன். வாவ், ஓ, இது நிச்சயமாக வேலை செய்கிறது ஜெல், மற்றும் இது சக்தி வாய்ந்தது. அருமை. ஹேர் ட்ரையர் நிச்சயமாக உண்மையானது. தோல்வியாளர். என் ஹேர் ட்ரையர் நிச்சயமாக சாக்லேட். இதை முயற்சிப்போம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, ஜில் தாக்குதலாக இருக்கிறார். சொய்ச்சுவோம் ஜில். ஆனால் உங்களிடம் உண்மையானது இருக்கிறது. ரெபெக்காவிடம் சாக்லேட் இருக்கிறது. சில அழகான முடி அலங்காரங்களை செய்யலாம். அது அருமையாக இருக்கும். ரெபெக்கா என்ன செய்கிறாள்? ஓ, அது நல்லது. ஆனால் ஜில் நிச்சயமாக கேர்லர்களை பயன்படுத்த தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உங்கள் கேர்லர்கள் சூடாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்படியானால் நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துகிறேன். ஓ இல்லை, நீ என்ன பைராய்? சாக்லேட், அது உருகிவிட்டது மற்றும் அது என் முடியில் முழுவதும் உள்ளது. அப்படியா? ரெபெக்காவுக்கு திட்டமிடாத சாக்லேட் முடி முகமூடி இருக்கிறது. சரி ஜில், நிறுத்து. நீ இப்போது பிரச்சனையில் இருக்கிறாய். ரெபெக்கா மிகவும் வருத்தமாக இருக்கிறாள். அவள் உன் முடிய செய்ய போகிறாள். கவனமாக இரு. அடடா, அதுதான் முடி அலங்காரமா? ரெபெக்கா, ஜில் அவளுடைய தோற்றத்துடன் இப்படி பரிசோதனைகள் செய்ய தயாராக இல்லை. ஓ, அது என்ன? இப்போது உங்களிடம் ஒரு பெரிய KFC சிக்கன் வாளி இருக்கிறது. இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. எதிலிருந்து தொடங்கலாம்? ஜில் சாக்லேட் ஒன்றை வைத்திருப்பது போல தெரிகிறது, ஆனால் ரெபெக்காவிடம் உண்மையான ஒன்று இருக்கிறது. அதை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்வோம். ஜில்லுடன் தொடங்குகிறோம். சரி, இது கண்டிப்பா ருசியா இருக்கும். முதல் லிக் சுவையை மதிப்பீடு செய்வோம். வாவ், சாக்லேட் மற்றும் கிராமல் உள்ள இதை விட சிறந்தது என இருக்க முடியும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது ரெபெக்காவின் கோழியை முயற்சிப்போம். இது கூட சுவையாக இருக்கும். ரெபெக்கா தன் கைகளுக்கு பதிலாக தன் கருவிகளை பயன்படுத்த முடிவு செய்தார். அது சரியான மரியாதை. ரெபெக்கா ஒரு முறை KFC சிக்கனை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிடும் முதல் நபர் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் அதை சாப்பிட போகிறேன். சரியாக. இது எழுதாவும் உண்மையில ருசியாவும் இருக்கு. பொடி ரொம்ப சுவையா இருக்கு. அந்த கிளும்புகளும் மட்டுமே மிதம் இருக்கின்றது. அதை நிறுத்தி விடுவது கடினம். மிகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கிறது. ஆம். ஓ, ரெபெக்கா, உன் மரியாதை எங்கே? இங்கே எலும்புகளின் குவியல் இருக்கிறது. நீ அவற்றை இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாயா? அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது. நீ அவ்வளவு சாப்பிட முடியும் என்று எனக்கு தெரியாது. அதுவே குளிர். ஆனால் உண்மையில் எனக்கு சில மோசமான செய்தி உள்ளது. அது காரமாக இருந்தது. பாருங்கள். என்ன? ஓ இல்லை, ரெபெக்காவின் சிக்கன் காரமாக இருக்கிறது. நீ உடம்பு சரியில்லாமல் போக போகிறாய் செல்லமே. நீ இப்போது முழுக்க சிவப்பாக இருக்கிறாய். ஓ, என்ன பெரிய தீப்பொறி! ஓ, நீ என்ன செய்யற? உன் மேசையில உண்மையான முகாம்பொறி இருக்குது. ரெபெக்கா, நீ என்ன செய்தாய்? ஆனால் நான் சில மார்ஷ்மெல்லோ செய்யலாம். இது ருசியாக இருக்கும். ஓ, ரெபெக்கா, உனக்கு கொஞ்சம் வேண்டுமா? சரி ஜில், நீ எப்போதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாய். அது ஜாய்ஸ்டிக் தானா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீ விளையாட்டுகள் விளையாட போகிறாயா? அருமை. ரெபெக்காவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது. அது ருசியாக இருக்க வேண்டும். ஜில் உண்மையான ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இருவரும் விளையாட்டை விளையாட முயற்சிக்கலாம். தொடங்குவோம். வாவ், இது ஒரு சண்டை. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஜில், கைவிடு. அட, முடியாது. இல்லை ரெபெக்கா, உன் ஜாய்ஸ்டிக் உன் கைகளில் உடைந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இரு. அதை நீ பார்த்தாயா? அதை இப்போது எப்படி கட்டுப்படுத்த போகிறாய்? ஜில் உன் ஜாய்ஸ்டிக்கின் பகுதிகளை ஏற்கனவே சாப்பிடத் தொடங்கிவிட்டாள்.
அப்படியா? ரெபெக்கா மிகவும் கடினமாக விளையாடியதால் அவளது ஜாய்ஸ்டிக் அவளது கைகளில் உருகிவிட்டது. இல்லை, நான் கூட வெற்றி அடையவில்லை. நான் எப்படி போரை முடிக்கப் போகிறேன்? நான் வென்றேன். நான் வென்று விட்டேன். பாருங்கள், கேஓ. இந்த முறை என்ன? ஓ, இது ஒரு கோகா கோலா. ரெபெக்காவோட உண்மையானது இருக்குது. ஜில்லிடம் விசித்திரமான பாட்டுல இருக்குது. இது சாக்லேட் போல தெரியுது. முயற்சி செய் ஜெல். அப்படியா? ஜில் ஏதோ செய்கிறாள். ரெபெக்கா, நீ உன்னுடையதை முயற்சிக்கிறாயா? சரி, மூடியை அகற்று. நானும் அதை செய்ய முடியும். கோலாவை சாஸ்டிப்போம். பாட்டில் சாக்லேட் ரொம்ப ஷோவையால் நான் இந்த பாட்டில குடிக்க போறேன். பாம் நல்லது மற்றும் இனிப்பு. என்னுடையது உன்னுடையதை விட நிச்சயமாக சிறந்தது. சிறப்பான கோலா யாருக்கு இருக்கிறது என்று பார்க்க பெண்கள் போட்டியிடுகிறார்கள். ஜில் முழுவதும் சாக்லேட் காண்டி நிறைந்த பாட்டிலை வைத்திருக்கிறார். ரெபெக்கா முழு பாட்டில் கோலாவை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. ஜில் இன்னும் ஒரு சாக்லேட் பாட்டில் வைத்திருக்கிறார். பெண்களே, எனக்கு நம்பிக்கை. உங்கள் இருவருக்கும் சுவையான கோலாக்கள் உள்ளன, வெறும் வேறு விதமாக. சண்டை வேண்டாம். வாங்க பெண்களே, இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதீர்கள். இல்லை, எனதுதான் சிறந்தது. நீங்களே பாருங்கள். முடியாது, நீங்களே பாருங்கள். முதலில் என் பாட்டிலை குலுக்கட்டும். நானும் அதை செய்ய முடியும். பாருங்கள். இங்கே உங்களுக்கு இல்ல, இங்கே உங்களுக்கு. என் கோலா சிறந்தது. நாம் என்ன செய்தோம்? உணவு போர் என்பது நீங்கள் உண்மையில் செய்ய விரும்பும் விஷயம் அல்ல. ஆஹா, இது என்ன? நீங்கள் ஒவ்வொரு பேரும் எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். அது செய்யப்படும். இது மிக மெலிந்ததாக இருக்கும், இல்லையா? உங்கள் அருந்தோட்ட பேரதிராட்சிக்கு நீங்கள் என்ன செய்வதென்று யார் சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் சுவைமிக்க டோனட்களை சிறப்பு சாதனத்தில் வேக வைப்பது மிகவும் சுலபம் மற்றும் விரைவாக இருக்கும். நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது இலகுமாவை ஊற்றுவது மட்டுமே. ஆமாம், நான் அதை படுக்க முடியும். எனது டோனட்கள் மட்டுமே நிறமூடப்பாட்டும், ஏனெனில் அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. சூப்பர். மயக்கும் நினைவில் மிதக்கும் கனவு பெண்ணே. ஆமாம், இங்கே நிறைய சூளை உள்ளது. ஒரு உண்மையான டோனட் எப்படி இருக்க வேண்டும் என்று பார். அவை கருப்பு நிறத்தில் இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசியாக இருக்கக்கூடும். கருப்பு நிறம் சிறந்தது சிவப்புடன் சேர்க்கும் போது. அதனால் என் டோனட்கள் மீது சிவப்பு பூசு நீர் ஊற்றுகிறேன். மேலும் மேலே சிறிது வெள்ளை சேர்த்து விடுவேன். இப்போது இதை செய்யலாம். இதனால் அவை இன்னும் அழகாக மாறும். ஆரம், இங்கே நொடியில் எனக்கு உதவி செய். எனக்கு ஒரு ஆழமான தட்டு கொண்டு வா. அதில் ஸ்ட்ராபெரி சீரப்பை ஊற்றுவேன். Other super with Cyril Jutas appearance sa Kummermino was burning your barrel winger. கோபமாகுங்கள். உங்களுக்கு ஒரு கல்லுக்கட்ட தவறு செய்ய வேண்டுமா? இது இரத்தம். எவர் அந்த மூதாட்டியரை இப்படி துக்குவதற்காக முனைந்திருப்பார்? வாங்க, இது சக்கரமே. உங்க பேரன்படுத்தாக முயற்சி செய்கிறேன். அவளுக்கு சுவையானதுடன் அழகுமுடைய டோனட்ஸ் ருசித்திருக்க வேண்டும். ஆமாம், இது வலைப்பின்னல் போல தெரிகிறது. அவர்கள் அதை என்னிடம் கொண்டு வந்திருந்தால் நான் மயங்கி விழுந்திருப்பேன். நிச்சயமாக. இப்போது சாதாரண டான்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறேன். முதலில் அவற்றை கருப்பாக ஆக்க தேவையில்லை. அழகுக்காக சிறிது பொடி சர்க்கரை போதுமானது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. அழகு என் டோனட்ஸ். நன்றாக பாருங்கள். மனதை மகிழ்விக்க அது போதுமானது. ஆனால் அவற்றை இன்னும் ரசிக்க சிறிது வண்ண ஸ்பிரிங்கிள்ஸ் சேர். முதலில் இந்த பெட்டியை திறக்க வேண்டும். திறந்து விட முடியாத பாட்டிலே. ஆமாம் ரெபெக்கா, நீ ஜாரை திறந்து விட்டாயே. இப்போது எப்படி சந்தோஷமாக இருக்கிறாயோ பாருங்கள். முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த திண்டுக்கு தொலைஞ்சிடுச்சு. மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓ, புதன்கிழமை என்று திண்டுக்குகள் செய்யப்பட்டது. ஸ்டைலில் இருக்கிறது. நீ கொஞ்சம் பயங்கரமா தோன்ற நண்பா. உண்மையில் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. மேலும் சர்ப்பம் சாறு ஊற்றி பரிமாறப்படுகிறது. இது ஒரு சிறந்த யோசனை. பாட்டி, இப்போது உங்களுடைய டோனட்ஸை நான் சாப்பிட போகிறேன். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அவை சுமாராக இருந்தன. மிகவும் எளிதானவை. ஆனால் ரெபெக்காவின் டூனட்டுகள் அதிக ஹீல்கசியானவை போல தோன்றுகின்றன. சுவையிலும் நல்லதாகவே உள்ளன. இவை நான் இதுவரை சாப்பிட்ட அதைப்படிய ருசியான டோனட்டுகள். நீங்கள் தான் வெற்றி பெறுபவர். ஓ, நான் உன்னை கூட நேசிக்கிறேன் மார்கோ. ஓ, அவர்கள் ஒரு வயதான பெண்மணியை பயமுறுத்தாமல் இந்த சென்றவர். ரவுண்டில் நீங்கள் எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்ய வேண்டும். ருசிகரமாய் மற்றும் அழகாக. அது செய்யப்படும். பிரச்சனை இல்லை.
நல்லா இருக்கு. மார்கோ விற்பனை பொருட்கள் தேங்கிக் கொண்டுள்ள கடாடை செய்வது வெற்றி முறை. உதாரணமாக நச்சுநிலை கழிவு பட்டிகளுக்கு தேடங்கலாம். ஆனால் என்னோடு நான் வேண்டும். உண்மையில் இந்த கந்திகள் ஏற்பட வேண்டும். எந்த கிளி டிசால்வ் கறக்கட்டவன்கள். மோசமில்லையே, இத பார்ப்போம். சிலவருக்கும் இந்த இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவற்றை நேரத்தின்படி பிரிக்கணும். பிறகு நம் நிரப்பையான மற்றும் சுவையான கப்புகள் அழகாக விநியோகிக்க முடியும். இப்போ ஸ்ப்ரைட் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை ஊற்றி விடலாம். அவ காக்டெயில் ஆய்வு கொண்டிருந்தன. ஒரு முடிவு தெரிவித்தேன். எப்படி அது போல நனைந்தும் இனிமையும். ஏழை ரெபெக்கா, நான் சரியாக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்ப்ரைட் மாற்றங்களை எடுத்தேன். அதுவே இல்லை. கறி அடித்த கிரீம் இல்லாமல் இந்த மாதிரியான காக்டெயில் சிறிது பிற்காண்டி காய்க்காது. டாடா, என் தோற்கை பொருளையும் தயார். ஆம், நீ அழகாக இருக்கிறாய். ஆனால் உங்கள் காக்டெயில்கள் மிகுந்த ஆரோக்கியமானவை அல்ல. மார்கோவுக்கு வைட்டமின்கள் தேவை. அதனால் காக்டெயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வைட்டமின்கள் பெரும்பாலும் காய்கறிகளில் உள்ளன. அதனால் ஏன் கேளிக்காக காய்கறி காக்டெயில் செய்யக்கூடாது? மிக பொருத்தமானது. ஆஹா, நன்றாக மணக்கிறது. மார்கோ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள் என்பதில் எனக்கு உறுதி. அதை வேறு, நான் என் காக்டெயிலை ஸ்ட்ராபெர்ரி சிறப்புடன் தயாரிக்க தொடங்குவேன். அதை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றுவேன். அதனால் அது உடனே மேலும் அழகாக மாறும். பின்னர் ஸ்ப்ரைட் ஆட்டத்திற்கு வரும். அதனை நான் பச்சை சிறப்பின் உதவியுடன் கொஞ்சம் மேம்படுத்துவேன். கொஞ்சமா விசிறியால் அடிக்கும் பாலாடை கட்டி வேணும். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. இது இன்னும் என் கிரீம் தானே? அவங்க சிரிக்கிறாங்க. இறுதியாக நான் இல்லைக்கு கிரீமை சேர்ப்பேன் மற்றும் என் மாமர்லேட் கண்ணால் அலங்கரிக்க கூடாது. என் கருத்தில் அது கலக்கலாக ஏற்பட்டுள்ளது. மார்கோட், எந்த காக்டெயில் வெற்றியாளர் என்று தீர்மானி. புதன் என்றால் எப்போதும் மிகவும் தனித்துவமானதுதான். சரி, பார்ப்போம். உங்களிடம் மிகவும் ருசியான காக்டெயில் இருக்கின்றது. மாமலேடு கழுதை கல்யாணத்தில் கண்ணு மாதிரி. ஓ பாட்டி, நீ மீண்டும் எல்லா காய்கறிகளையும் கலந்து விட்டாயா? அதை நான் மொத்தத்தில் சகிக்க மாட்டேன் என்று தெரிந்ததில்லையா? அதூரானது. அருவருக்காமீஸ். மற்றும் என் சகோதரி மீண்டும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை கண்டறிந்திருக்கிறார். அதன் சுவையை வந்து பார்க்கலாம். ரெபெக்கா முடிந்து விட்டார். கவலைப்படாதே, எப்போதோ ஒரு நாள் உனக்கு அதிர்ஷ்டம் கிட்டும். இந்த முறை ருசியான பாஸ்தா எனக்கு ஆச்சரியப்படுத்து. சரி, எனக்கு 2 எஸ்டிமேஷன் சொல்ல. எப்படி தோன்றுகிறது? ஆமா, பாஸ்டானா? ஆமா, சரி, இது சுலபம். எனது பேத்திக்கு ஸ்பாகெட்டி சமைப்பதில் எளிது எதுவும் இல்லை. இப்ப வீட்டில் ஒருபோதும் சோதித்து பார்க்காதீர்கள், ஏனெனில் அது சூட்டை உணராது. இருந்தாலும் அதற்கு இது இன்னும் உகந்ததாக இல்லை. கிரீமி ஸ்பெகட்டி சலிப்பு தருகிறது. நான் ஏன் அதை போட்டு கொடுக்க கூடாது? என்னிடமா இருக்கிறது. அம்மா, இப்போது அனைவரும் மாவு உண்டு. கத்தாதே பாட்டி, நான் அவ்வாறு எண்ணவில்லை. மாவை பள்ளம் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் கச்சா முட்டைகளை சேர்க்க வேண்டும். பிறகு அதை நன்றாக உருட்டவும். அடித்தளம் தயார். இப்போது மாவை வண்ணமயமாக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே ஸ்பெகட்டி பிரகாசமாக மெருகூட்டப்படும். அடுத்ததாக நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் வெட்கப்பட வேண்டும். பின்னர் அதை சுவைப்பட்டி துண்டுகளாக வெட்ட வேண்டும். எனவே என் வண்ண பாஸ்தா விரைவில் தயாராக இருக்கும். மேலும் கடையில் வாங்கிய ஸ்பாகெட்டி கூட இந்த சூப்பின் காரணமாக மொழித்துவிடும். ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இப்போ நானா கூட கதவை திறக்க மாட்டாரு. எப்படியோ ஒரு பயங்கரத்தை போல. என்னால் உண்மையில் இப்படிப்பட்ட காட்சிகளை விரும்புகிறேன். நாப்கினுக்கு நன்றி. உடனடியாக பாஸ்டா சமைக்க தொடர முடியும். சேர்க்க மிகவும் குறைவாகவே உள்ளது. ஸ்பெகட்டி மீது வரும். ருசியானது, ஆனால் கொஞ்சம் சலிப்பு தாங்க முடியல. ஸ்பாகெட்டி எப்படி சுவாரஸ்யமாக்குவது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அவற்றை கருப்பாக நிறமிட வேண்டும்.
பாட்டி எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனையை தந்தார். என்னுடைய பங்கு மீது கேட்சப் மற்றும் கண் வைத்து பயமுறுத்த நமக்கு என்ன தடை? எனக்கு இந்த யோசனை பிடித்ததால் இது மிகவும் பயமுறுத்துகிறது. இன்னொரு விஷயம், என் வண்ண பாஸ்தா. மார்கோ நகர்ந்து இதை அவள் பாராட்டுவாள் என நம்புகிறேன். புதன்கிழமை நான் அதிர்ச்சியாக வெறிய விடுகிறாயா? உணவு மீண்டும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் இது பாஸ்தா அல்ல பாட்டி. ஆனால் நீ கிளாசிக் ஸ்பாகெட்டி கேட்சப்பட செய்கிற. அது மிகவும் ருசியானது. என் பெண் ரெபெக்கா என்ன யோசித்திருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இதனால் அவள் அழகாக மட்டுமல்லாமல் சுவையாகவும் இருக்க முடியும். அற்புதம். ஓஹோ, நான் முயன்றேன். உங்களுக்கே சிறப்பாக. நான் அதிர்ஷ்டசாலி. ஒரு நாள் நான் KHMT மறந்து விட்டேன். நான் உங்கள் ஃப்ரோக்காக மட்டும் ஒரு முடி இப்படி கொண்டு வந்தேன். உங்களுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இப்படிப்பட்ட விஷயங்களை அணியவில்லை. இந்த முறை கூட எனக்காக சீசர் சாலட் தயாரிக்கவும் சுலபமாக நான் இருக்க சமையல் வேண்டும். செய்யலாம். சாலட்ஸ் நான் முயற்சிக்கின்றேன். சீஷருக்கு முக்கியமாக முடிவு செய்யாததுதான் காபேஜ், கொஞ்சம் கோழி மற்றும் பருத்த கோதுமை கேரக்டர்கள். அவை எனக்கு மிகவும் வலுவானவை, ஏனெனில் அவை மிகவும் கடினமாக உள்ளன. மேலும் மேலே கொஞ்சம் அரைத்த சீஸ். மார்கோ அதை மிகவும் விரும்புவாள் என எனக்கு தெரியும். நான் மார்க்ஸுக்கு வசந்த கால பரிசு செய்ய போகிறேன். இது சீஷர் ஆகாது, ஆனால் நீண்ட தண்டுகளின் மீது உருவாகிய என்னுடைய உண்ணக்கூடிய மலர்களை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. என்ன ஒரு சூப்பர் சகாப்தம். அப்படியே இல்லை. இதோ என் யோசனை. இது ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சை மிளகாய் உள்ளேவே ஒரு சாலட் செய்வேன். எல்லா பொருட்களையும் அங்கே வண்ணமிடுவேன். வெண்கீரையை கொண்டு ஒரு நாக்கை வைப்பதாய் நிச்சயமாகுங்கள் மற்றும் ஆலிவ் பயன்படுத்தி கண்களை செய்வேன். என்ன ஒரு அழகான தவளை கிடைக்கிறது என பாருங்கள். இம்முறை நீங்க என்ன தயாரித்திருக்கின்றீர்கள் என்று பார்ப்போம். ரெபெக்கா, நீங்க உண்மையில் அருமையான ஏதோ ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் அது மிகவும் சாதாரண காய்கறிகள் போன்றவே ருசிக்கிறது. உங்க பாட்டி சுவையான சீசர் சமைக்க தெரிந்தவர். இன்றும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அது மிகவும் சுவையானதாக உள்ளது. புதன்கிழமை நாம் சாம் போன்றவை இவை மட்டும்தானா? பாட்டி, உங்களின் வெற்றிக்கு வாழ்த்துகள். நன்றி டேரி. இறுதியாக மிகவும் தீர்க்கமாக காத்து கொண்டிருந்தேன். ஓ, சவாலுக்கு வரவேற்கிறேன். முதலில் தர்பூசணியை ஏதாவது செய்யுங்கள். சரி பேத்தி. இப்பொழுது இப்பொழுது தொண்டுகள் உள்ளன. இப்பொழுது நான் இந்த தர்பூசணி துண்டுகளுக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் ஜெலட்டின் சேர்க்கிறேன். அவற்றையெல்லாம் உள்ளே வைத்து பின்னர் இப்படி நாங்கள் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். ஸ்ட்ராபெரி சேர்க்கப்பட்ட தர்பூசணி ஜெல்லி தயாராக உள்ளது. வெட்டியதை உங்களுக்கு காட்டுகிறேன். சிறப்பானது. ஆமாம், ஆம். பாட்டி, பார்க்கலாம். பாட்டி கிட்ட இருந்து எதிர்பார்த்தது போல நான் என்ன பெறப்போகிறேன் பாருங்கள். நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள். இன்னும் சில நிமிடங்கள், கொஞ்சம் கூட, நீங்கள் நான் உருவாக்க போகும் அற்புதத்தை பார்ப்பீர்கள். சரி, இப்படித்தான். இதோ ஒரு சிங்கம். நான் வெவ்வேறு நிரப்புதல்களுடன் தர்பூசணி ஜெல்லி வைத்திருக்கிறேன். அது ருசியாக இருக்கிறது. எனவே நான் உங்களை விட சிறந்த சமையல்காரராக இருப்பேன். நீங்க பாக்குறீங்களா? இப்ப நான் இதை ஆரஞ்சுகளோட பண்ணினேன். பின்னர் மற்ற பழங்களுடன் அவளுக்கு அவற்றில் ஒன்றாவது பிடிக்கும். சரி, எனக்கு இங்கே ஒரு சிறந்த சிங்கம் இருக்கிறது. மேலும் அந்த அதிகப்படியானது தேவையில்லை. புரிஞ்சது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது முடிவடையாதிருந்தால் நன்றாக இருக்கும். காத்திரு, இன்னும் இருக்கிறது. ஆம், ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது. என்ன பாட்டி? அது முடிந்து விட்டதா என்ன? ஓ, தர்பூசணி முடிந்து விட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஓ, பாண்டா. ஆம், நீ சரியாக சொல்கிறாய். அற்புதம். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. என்னிடம் வேறு எந்த பொருட்களும் இல்லை. ஸ்கிட்டில்ஸ். நன்றி பாட்டி. மேலும் சுவைகள் எனக்கு அவை மிகவும் தேவை. ஓ, அருமை. என்னிடம் இங்கே மார்ஷ்மெல்லோஸ், மாம்பழ ஜெல்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உள்ளன. மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் பால் மற்றும் பாண்டாவுடன் சேர்த்து ஒரு சுவையான பஞ்ச் செய்ய போகிறேன். இது தயார். பாட்டி, நீங்கள் இதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? சரி, பார்க்கலாம். இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. சரி, என் ஜெல்லி சுண்டுகளை நடுவுல வச்சு அழகாக காட்டுவேன். அப்படியே வெவ்வேறு நிறங்கள் மற்றும் வெவ்வேறு சுவைகள். நீங்க முயற்சிக்க விரும்புறீங்களா செஃப்? அதற்கு தேவையில்லை. சரி,
நான் என் தொப்பியை தர்பூசணிக்காய் மீது வச்சு மிதிக்கிறேன். இங்கேதான் வா. லில்லியன், முயற்சி செய். போ. அட, நிறைய தேர்வுகள் இருக்கின்றன. ஒரு சுவாரஸ்யமான காக்டெயில் மூலம் தொடங்கலாம். பார்க்கலாம். வாவ், இது மிகவும் இனிப்பு. அருமை. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இந்த ஜெல்லியை பாருங்கள். முதலில் எதை தேர்வு செய்ய வேண்டும்? ஓ, இதை முயற்சிப்போம். ருசியானது. அருமை. இதுக்கு ஸ்ட்ராபெரி சுவை உள்ளது. the Girard Sir oranges has to relax. Oh, the brown nuts and the topia பாருங்க. ரார், என்ன ஒரு சிங்கம். இது ரொம்ப சுவையான தர்பூசணி. இது கண்டிப்பாக எனது பிடிச்சது. வாவ், சிங்கம் வென்று விட்டது. ஆம், என் வெற்றியை நான் சந்தேகிக்கவில்லை. தயவு செய்து எனக்கு ஒரு ஹாட் டாக் செய்து தருவீர்களா? என்னிடம் பணி உள்ளது. நீ சரி, முட்டைகள் எனக்கு இல்ல, அவற்றை எனக்கு கொடு. அதுதான் என் சமையலுக்கு அவை தேவை. ஓ, இறுதியாக முதலில் அதை உங்கள் தலை மீது உடைப்போம். அதை ஒரு கிண்ணத்தில் உடைத்து சில மாவு தயாரிக்கலாம். சரி, அருமை. கொஞ்சம் மாவும் சேர்க்கலாம். என்ன? இல்லை, அது எனது. நீ எடுத்தாயா? நான் வலிமையானவன். நான் 2 முட்டைகளை மாவில் உடைத்து மாவை பிசையவும் செய்வேன். அதுதான் சரி. வலிமையான கைகள் மட்டுமே சரியான மாவை செய்ய முடியும். மேலும் உங்கள் சமையல்காரர் வலிமையானவர்தான். ஆம், இது வேலை செய்கிறது. ஐயோ, அதுதான் எல்லாம் சுழல்கிறது. ஓ, சரி. ஹாட் டாக் பன்ஸ் நாய்கள் போல வடிவமைக்கப்படும். அதுதான். மற்றும் அவை நேராக ஓவனில் போகின்றன. ஓ, நடுவில் ஒரு துளை செய்ய மறக்காதீர்கள். நிச்சயமாக சரியானது. நேரம் அமைத்து காத்திருக்கலாம். ஓ, என்ன நடக்கிறது? ஏன் இங்கே இவ்வளவு சூடாக இருக்கிறது? அங்கே என்ன நடக்கிறது? ஓ, ஆம், என் சரியான பன் தயாராகிவிட்டது. ஹே பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? அதை பாருங்கள். அவை சுவையாக இல்லையா? எனக்கு நாய் வடிவிலானவை உள்ளன. இல்லை, எனதுவை மிகவும் அழகாக உள்ளன. நிறுத்து. என்ன நடக்கிறது? ஓர் நிமிடம். ஏன் எரிந்தது போல வாசனை வருகிறது? இல்லை, உண்மையில் இது மிகவும் சுவையாக வாசிக்கிறது. ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை ஏமாற்றப் போகிறேன். அவர்கள் சண்டையிடும் போது நான் அவர்களின் பண்களை சுவைக்கலாம். அவை மிகவும் சுவையாகவும் புதிதாகவும் உள்ளன. பாட்டியின் பண்கள் சிறந்தவை என்று நினைக்கிறேன். ஓ, பாருங்கள், நான் சொன்னேனே. நானும் கூட சேர்ந்து ஸ்டெல்ஸ்டை திருடினேன். எனவே நான் மாவை தயாரிக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அதிகமான பகுதிகளை வெட்ட வேண்டும். இப்போது நான் மிகவும் அசல் ஹாட் டாக் செய்ய முடியும். அத பாருங்கள், அது ஒரு கார் பன்னில் 2 சாசேஜ்கள். என்ன நடக்கிறது? நண்பர்களே, நீங்கள் சண்டையை நிறுத்த வேண்டும். வாருங்கள், பாட்டி உங்கள் ஹாட் டாக் செய்யுங்கள் மற்றும் சமையல்காரர் உங்கள் ஹாட் டாக் செய்யுங்கள். ஓ, நீ கடா சொல்ற செல்லம். அப்படியே நான் 2 சாசேஜ்ல உள்ள வச்சு அவற்றின் மீது சாஸ் ஊற்றுகிறேன். கேட்சப் மற்றும் மஸ்டர்ட். கண்டிப்பாக மேலே சீஸ் மறக்காதே. இங்கே உங்களுக்கு செஃப். இது உங்களுடையதை விட சிறந்ததல்லவா? ஆம் செஃப், இப்போது உங்களுடையதை செய்யுங்கள். எது சிறந்தது என்று பார்க்கலாம். ஆம், சரி சரி. எனக்கு இந்த குளிர்ந்த சாசேஜ் இருக்கிறது. அதை உள்ள வைக்கிறேன். இப்போது சில சீஸ், கொத்தமல்லி, சாஸ் மற்றும் நிச்சயமாக வறுத்த வெங்காயம். இப்போது அதை பார்பிக்யூவில் வைத்து குறுமையாக ஆகும் வரை காத்திருக்க வேண்டும். ஓ, ஆம், இது தயாராகிவிட்டது. ஓ, எவ்வளவு புகை. சரி, சாப்பிடுங்க. வாவ், பல்வேறு வகையான உணவுகள். ஓ, பல புகைகள். வாருங்கள் செஃப், அது என்ன? நன்றாகவே தெரிகிறது. அதை சுவைக்கட்டும். இது மிகவும் நல்லது. சரி, இப்போது இந்த இனிப்பு நாய்க்கு செல்வேன். ஓ, அந்த 2 சாசேஜ்களுடன் வேலைக்கு செல்லும் கார் பாருங்கள். அற்புதம், நீ வென்று விட்டாய் சகோதரி. உண்மையிலா? நான்? நன்றி, நான் சிறப்பாக செய்தேன். எலுமிச்சம் பழங்கள்? சரி, எனக்கு எலுமிச்சை நீர் வேண்டும். எலுமிச்சை நீரா?
பிரச்சனை இல்லை பேர குழந்தை, நான் எங்கு தொடங்குவது என்று எனக்கு தெரியும். பார்ப்போம். இந்த எலுமிச்சங்கள் சரியாக இல்லை. நான் சில புது எலுமிச்சங்களை எடுக்கிறேன். ஆஹா, அது நான் சாறை பிழிந்து அந்த தண்ணீருடன் கலக்க வேண்டும். அது அதிகமாக புளிக்காமல் இருக்க. அப்படியே மேலும் சில எலுமிச்சை துண்டுகளை சேர்க்க போகிறேன். ஓ, அதுதான் சேஜுலை சேர்க்கணும். அழகான நிறம் மற்றும் இனிய மனம் பெற ஒரு கிளையை சேர்க்கிறேன். ஓ, நான் இதை அலங்கரிக்க பயன்படுத்தலாமா? சரிதானே? இருக்குது. இது அழகாக இருக்கிறது. ஹே சஃப், என்ன? எனக்கு எந்த அலங்காரங்களும் தேவையில்லை. நான் ஒரு எலுமிச்சை நீரல்ல. ஹூ, நீ என்ன செய்கிறாய் பாட்டி? நீ என்னை கவனச்சிதறச் செய்கிறாய். நான் ஒரு வலுவான மனிதன். எனக்கு எந்த அலங்காரங்களும் அல்லது நகைகளும் தேவையில்லை. அதை பாருங்கள். இதுதான் என் எலுமிச்சை நீரை பரிமாறப் போகிறேன். சில எலுமிச்சை துண்டுகளை வைக்கிறேன். இப்போது சில மின்மினிகள். ஓ, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. Shriok, let me cement for those circles. There are house years nice. Shenrock 6. Prema over Ibor I've created. With hot dal as shield syrupy. அப்புறம் அங்கே பாடலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுல கார்பனேட் பண்றோம். அதுக்காக எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்பு இயந்திரம் உள்ளது. பாருங்கள். ஓ ஆம், இதோ உங்களுக்கு. நன்றி. ஓ, உங்களுக்கு இன்னொன்றும் வேண்டுமா? சரி, அப்படியே இதோ உங்களுக்கு. மகிழுங்கள். பை பை. என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் பாட்டி? ஓ, லில்லி, எனக்கு கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. பாவ், எவ்வளவு விதவிதமான எலுமிச்சை பானங்கள். இது காலியா? இந்த மனமுள்ள ஒன்றை தொடங்கலாம். இதுக்கு ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் நல்ல மனம் வருகிறது. வாவ், இதை நெருக்கமாக பார்ப்போம். சரி, இதை என் கண்ணாடியில் ஊற்றுவோம். ஓ, மிகவும் விசித்திரமாக உள்ளது. இது முற்றிலும் சுவையாக உள்ளது. சமையல்காரர், உங்களிடம் சிறந்த எலுமிச்சை நீர்க்கழிவு உள்ளது. நீங்கள் வென்று விட்டீர்கள். ஆம், ஹூரே. நான் இங்கு சர்சாய்ஸ் விஃப்லோஸ்டோலாம். ஹலோ மிஸ்ஸஸ் மோனிகா. கிரேஸ், நீ மிட்டிங்களை ஏன் அணிந்து இருக்கிறாய்? நம்ம ஸ்லீல இருக்கிறோம், தெருவில இல்லை. உன் கைகளை எங்கு வைத்திருக்கிறாய்? ஓ, நீ கேக் அலுவலகத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தாயா? இல்லை, அதை செய்ய முடியாது. நான் கடந்தேன். கிடையாது. நிறுத்து. நீ எதை எடுத்து செல்ற? ஓ, அது என்ன? ஒரு உலக வரைபடம். பார்க்கலாம். அதுதான். என்னை விட முடியாது. வகுப்பறையில கேக் வேண்டாம். போங்க, வருந்துகிறேன். சரி, இன்னும் யாராவது வகுப்பறைக்குள் உணவு கொண்டு வருகிறார்களா என்று பார்க்கலாம். நான் அப்படியே செய்ய முடியும். நான் அவளை கடந்து விடுவேன். யார் ஓர்த்தது? கிரேஸ். ஹாய் மிஸ் மோனிகா. நான் சொன்னேன். கிடையாது. இங்கிருந்து வெளியே போங்கள். என்ன அற்புதமான நாள் இல்லையா? இல்லை. இறுதியில துபலி பண்ணது. ஒரு கேக் கொண்டு செய்ய முடியுமா? ஓ, நான் பறித்து பிடித்தேன். கிரேஸ் கேக்குடன் திரும்பி வந்தார். அவளை ஜாதியில் வரவிட மாட்டேன். பதிலை பிடிக்கவும் மகளே. ஆஹா, பெரிய கூப்பா பூப்பாஸ் என்னை நோக்கி பறக்கின்றன. என் கேக். ஓஷ், இது உறுதியாக ஒரு ஸ்ட்ரைக். நல்ல வெடி. கிரேஸ், நீ கேக் கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பா உன் பெற்றோரை அழைத்து வைப்பேன். எனக்கு இது பார்க்க சொல்லுங்கள். ஆசிரியரோட புத்தகங்கள் மீறி நல்ல போடு இருக்கின்றது. நீங்கள் வகுப்பறைக்கு போகலாம். பாடம் விரைவில் தொடங்கும். நன்றி மானிகா மிஸ். இப்போது நான் உங்களிடம் அனைத்தையும் கூறி உங்களுக்கு காட்டுவேன். ஒரு துண்டை கொண்டு செல்வது நேர்மையாகவும் போதாமலும் இருக்கும் என்று நான் முடிவு செய்தேன். வணக்கம் லிலி, நான் ஒரு பெரிய கேக் கொண்டு வந்தேன். அதை நான் எங்கே மறைத்தேன்? சரி, என்னுடன் நன்றி. அதை பார். நீங்கள் உண்மையில் கேக்கை உள்ளே கொண்டு வந்தீர்களா? ஓ மை காட். குறிப்பிட்ட சில முயற்சிகள் வெற்றி பெறல. ஆனா நான் இன்னும் ஆசிரியர் அருகே சென்று விட்டேன். ஆனா இப்போது எனக்கு இந்த கேக் இருக்குது. இது ராஜா இருக்குது. இதை சுவைக்க விரும்புறேன். லிலி, வாங்க.
இது இங்க எப்படி இருக்கீங்க? மிகவும் ருசி. அது எனக்கு கொடுங்கள் தயவு செய்து. மிச்சு கண்டிப்பா. மிச்சு இதோ உங்களுக்காக. நன்றி. ஓ, எனக்கு தெரியும். மிஸ் மோனிகா கவனிக்க முன்பு சாப்பிடுகிறோம். எம்ஸ் அல்ஜிப்ராவை மகிழ்விக்கும். நன்றி. எவ்வளவு ருசி. வகுப்புக்கு செல்லலாம். நின்று விடுங்கள். அது மட்டும் தானா? ஆனால் இங்கே பல எம்ஸ் இருக்கின்றன. நான் அதை திருப்பி தர மாட்டேன். கிரேஸ் மூச்சா பிடிக்காதே. எனக்கு ஒரு சாண்டி வேணும். இல்லைன்னா எல்லாமே குப்பையில போகும். நம் ஃப்ரெஷ் அணைச்சிட்டோம். ஓ இது எனது M&M. ஓ இல்ல மிஸ் மணிகா, நீங்க எப்பவும் கொடூரமா இருக்கிறீங்க. கிராஸ் வகுப்பு எந்த நிமிஷத்திலாவது ஆரம்பிக்கும். வேகமாக முடிவாக. எல்லா மாணவர்களும் எங்கே? ஓ குவென்டின், என்ன அழகான வேஷம் உங்களிடம். மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. ஹலோ ஹலோ இருங்கள். ஏன் அந்த தொப்பியை அணிந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள்? சோடா திரும்ப கொடு. அது கண்டிப்பா காண்டி பின்னில் போகும். நான் எதையும் கேட்க விரும்பல. உடனே வகுப்பறைக்கு போய் தயாராகு. மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. சாக்லேட்டை எங்கு மறைக்கலாம்? உங்க பைகளை காண்பீங்கள். இதோ. அது எந்த அல்ல எனக்காக நான் அடுத்த இனிப்புகளையும் வாங்குறேன். அப்புறம் நீங்க வகுப்பறைக்கு செல்லலாம். சரி வேலையை தொங்கிட்டேன். வலியவங்க வீணாந்தவங்களா இருக்காங்க. குழந்தைகள் இன்னும் வகுப்பிற்கு போகிறார்களா? எவரும் இருப்பதாக தோன்றவில்லை. மிகச்சிறந்த எல்லா இனிப்புகளையும் சாப்பிடலாம். ஓ அன்பு கூர்ந்து நான் நேசிக்கிற அனைத்தும் எனதுதான். இங்கே நான் சாக்லேட்ல மூழ்குவேன். வீட்டுக்கு வந்து அனைத்தையும் முயற்சிப்பது நல்லது. அதற்கு பதில் வகுப்பறைக்கு போவது. மிஸ் மோனிகா. ஆமாம், நாங்கள் மிட்டாய் எடுக்கலாம். வாங்க பெண்களே வாங்க. விழிக்காதபடி சும்மா இருங்கள். போகலாம். என்னிடம் பல சீரல் உள்ளது. என் வகுப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிஸ் மோனிகா இங்கே. மிஸ் மோனிகா, நான் வகுப்புக்கு போகலாமா? ஆய்வு முடிந்த பிறகு மட்டும். நீ இனிப்பு கொண்டு வருகிறாய். ஒப்புக்கொள். உன் பாக்கெட்டில் சாக்லேட் மறைத்து இருக்கும் என்று நான் அறிவேன். நான் இப்போ எவ்ரிதிங் தரப்பேன்னு வாங்க. ஆம், அவை கீழே விழுந்தது. அருமை, சரியானது. இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய். வகுப்புக்கு செல்லலாம். ஆனால் என் சாக்லேட். மிஸ் மோனிகா வெர்சியும் உறுதி சார். நன்றாவது இஸ்டின்டன். ஓ ஸ்டாயிஸ், எனக்கு ஒரு அருமையா சூசா வந்துரி. நான் நிறமுள்ள ஹிபாபுபா நகங்களை பண்ணலாம். அது நிஜமா இருக்கும். மிஸ் மோனிகா அதை கண்டிப்பா தவற விடுவார். எனது நகங்கள்ல முயற்சித்து பார்க்கலாம். பூர்த்தி சிறிது பீன்ஸ் பார்ப்பு. உன்னால கைக்குற்றிகளையும் ஆராய வேண்டும் மிக கவனமாக. ஓ எதுவும் இல்லை. உன் வாய்க்குள் ஏதாவது மறைத்துள்ளாயா? அது காலியாகவே உள்ளது. உன் காதுகளையும் நன்றாக பரிசோதிக்க எனக்கு அவ்வாறு அனுமதித்தரு. அனைத்து விஷயங்களும் தெளிவாக உள்ளன என்று தெரிகிறது. இப்போது நீ செல்லலாம். காத்திருக்கவும். உங்களுக்கு என்ன சென்டி லில்லி? புதிய மினிக்யூர். சமீபத்தில் ஒரு புதிய மினிக்யூர் பண்ண செய்கிறாய். வா லில்லி, நான் உடனே அங்கே வருகிறேன். ஓ அழகான நகங்களுடன். அரிச்சகம் என்னுடைய கீழ்ச்சி ஸ்ரீசுரையா கிரேஸ் செம்மழகு. ஆனால் மைத்து கேளேன். சுபீதத் சீபடத்துக்கு நகம் சீப்படலாம். என்ன வைஷியஸ்படி சாட்சியம் சியாயிடுச்சு. பப்ளி நகங்கள். மிஸ் மோனிகா கூட கவனிக்கல. நான் அப்புறம் 5 ஸ்டம்பர் இனிப்புகளை எடுத்து வகுப்பறையில் சென்று விட்டேன். ஓ ருசியாக இருக்கின்றது. எங்க கண்களுக்கு நம்பிக்கை வரல. எனக்கு கவலை உள்ளது. கிரேஸ், நீ நல்லா இருக்கியா? சரி, நான் என் உட்கார வேண்டியதை சாப்பிடுறேன். எவ்வளவு நகைச்சுவையான வீடியோ. நான் அதை குவென்டினை காட்ட வேண்டும். ஓ மை காட், சூப்பர். அதை பாருங்கள். அதை பார்த்து அங்கே அவரிடம். மிஸ் மோனிகா இன்னும் அலுவலகத்தில் அடிக்கடி இருக்கிறாரா? இல்ல, எனக்கு சாக்லேட்டுடன் அவளை கடந்து செல்ல முடியாது. என்னையாவது யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. நான் சாக்லேட்டை ஒரு போன் போல மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் வெறும் ஸ்டிக்கர்களை ஒரு போன் வடிவத்தில் அச்சிடி சாக்லேட்டை ஸ்டிக்கர்களால் சுற்றி போட வேண்டும். அதே போல. அருமை. உள்ளே சாக்லேட் இருக்கிறது என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள். நானே யூகிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக என் லைஃப் ஹேக்க பார்த்து போகலாம். உண்மையான போனை இங்கே மறைத்து வைப்போம். ஆனால் சாக்லேட் போனுடன் செல்லலாம். வணக்கம்.
ஆம் அம்மா ஓரளவுக்கு சரிதான். மாலை வணக்கம் செல்வி மோனிகா. நிறுத்து, உன்கிட்ட என்ன இருக்குது? நான் எங்க அம்மாவோட பேசுறேன். சரி பிங்கோ. ஹூரே! இது வேலை செய்தது. நம்ப முடியல. இந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது? உன்னிடம் 2 போன்கள் உள்ளதா? என்னை ஏமாற்றுகின்றாய் போல் தோன்றுகிறது. ஜேமி, உன் ஜேபில் உள்ளதை எடுக்க. இருக்கும் உண்மையான தொலைபேசி எனக்கு தெரியும். எனக்கு 2 கைபேசிகள் உள்ளன. 2லும் அம்மாக்கள் எனக்கு அழைக்கிறார்கள். எனக்கு எல்லாம் புரியுது. இந்த போன்கள் ஒன்று நிச்சயமா எங்களிடத்து அது உள்ளது. அவை ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவை. ஆனா இதுவே உண்மையில இல்ல. இது சாக்லேட் இல்ல. செல்லட்டும். என்னை எடுத்துக் கொள்ளலாமா? நான் மதிய உணவு சாப்பிட மறந்து விட்டேன். ஆமா, நான் வகுப்பில் சாப்பிட்டு உங்களுக்கு பிறப்பிடம் அலுவலகமா இல்ல திரைமறையில மீண்டும் மிஸ்ஸஸ் மோனிகா? சாக்லேட்டுகளை குறிச்சு யோசிக்கிறியா? முடியாது கிரேஸ். சரி உள்ளவா. லில்லி, இல்ல நீங்க பாப்கார்ன் தர முடியாது. சாப்பிடும். குவென்டின், இப்படி பாறைக்கு பண்டுட்டியா இது உணவறைக்கு? கண்டிப்பா ஆபீஸ்ல இல்ல. நான் எப்படியாவது யோசிக்கணும். ஓ ப்ளீஸ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் உணவை எல்லாம் எழுத்துல மறைக்கிறேன். புத்தகம். இறுதியாக கணித பாட புத்தகம் பயனுள்ளதாக இருந்தது. இது எனது முழு மதிய உணவை சரியாக பொருந்துகிறது. நல்லா மிஸ் மோனிகா கவனிக்க மாட்டார் என்பதில் வழி இல்லை. இதை பார்ப்போம். நான் எப்படி புத்திசாலி? நான் கண்டிப்பா வகுப்புக்கு செல்றேன். ஓ லிலி, எனக்கு கண்ணாடிகளை கேடுங்க. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் கத்திரிக்கை அசைப்புகளை விளக்கம் செய்கிறேன். நான் ஒரு புத்திசாலி போல நடிக்கிறேன். நிறுத்து. நீ என்ன எடுத்துக்கொள்கிறாய்? சிறிது பாடநூலா சங்கீத் தருஷ்யம். ஹூம், அது சரி. குவென்டேன், ஏதாவது புரிஞ்சுக்கல. பாடநூலை திருப்ப வேண்டும். நீ கியூல் ரேஸ் செல்லலாம். நன்றி செல்வி மோனிகா. அவள் கவனித்தாளா என்ன நினைத்தேன். ஹூரே, நான் தேர்ச்சி பெற்றேன். இப்போது இளமனதுடன் மதிய உணவை கொள்ளலாம். எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை. நான் மிகவும் பசிக்கிறேன், நிச்சயமாக பசிக்கிறேன். நகெட்ஸ் முதல் தொடங்கலாம். அவற்றின் நறுமணம் அருமையாக உள்ளது. வாயில் நீரூற்று பெருகுகின்றது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது மெக்டொனால்ட்ஸ். நானும் விரும்புகிறேன். ஹூம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக உள்ளேன். குவென்டின், நீ அதை எப்படி செய்ற? நீ ஒரு புராணவியலாளர். நான் சொன்னிட்டேன். எப்ப நான் நல்ல சுவையுள்ள உணவை சாப்பிடலாம். எப்போதும் என் அகப்பமேனோ ஃபாண்டா சோடாவை என் லாக்கரில் வைக்கிறாள். அதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதையுடன் நான் வகுப்பரங்கத்திற்கு செல்ல அனுமதிக்காது. ஓ லிலி, வணக்கம். தினமும் அறிவை அடையும் புத்திசாலி மாணவி. எனக்கு உன்னை பற்றி பெருமைப்படுகிறது. இப்படி நான் மேட்ச் அவசனா இருக்கணும். ஓ கிரேஸ், நீங்க இயல் படிக்க துவங்கிவிட்டேன். இது என்ன மிகவும் ஆர்வமாக்குகிறது. நான் இந்த குழாயை மற்றொரு படிகத்துடன் கலந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் இன்னும் தெரியவில்லை. வீட்டில் ஒரு பரிசோதனை மேற்கொள்வது சாத்தியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ அதுதான். நான் சோடாவை சோதனை குழாய்களில் ஊற்றலாம். நீங்கள் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன்? அது எனக்கு கொடு. நன்றி. நீ இப்போ கிளம்பலாம். ஆஹா, இது எனது. சூப்பர். இப்போது இந்த ரசாயனங்களை எல்லாம் ஊற்ற வேண்டும். சோதனை குழாய்களை விடுவிக்க. அடடா, என்ன பரிதாபம், என்ன அருவருக்கத்தக்க விஷயம். ஓ துப்புரவு பணிப்பெண், நான் என்ன செய்தேன் என்பதை கண்டுபிடிக்காதிருக்க வேண்டும். ஓ என்ன நடக்கிறது? மிஸ் மோனிகா சோடாங்கிற ஊனாட்டாங்களா? சரியா, நான் இதை இந்த குழாய்களில் ஊற்றி விடுவான். நன்று. வெவ்வேறு சுவைகள் கூட. அருமை. வணக்கம் மிஸ் மோனிகா. வணக்கம் கிரேஸ். உங்களுக்கு ரசாயனத்திலும் ஆர்வமா? அற்புதம். நன்றா பண்ணதாய். நன்றி. நான் வகுப்பறைக்கு உள்ள வரலாமா? நான் உங்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டும். என்னோட வாருங்கள், உட்காரவும். நீங்கள் அதிர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. ஆனால் நான் உட்பொதிகளின் ஆசிரியராக இருந்தாலும் எனக்கும் அறிவியல் ஆர்வம் உள்ளது. நமது பொருட்களை கலந்து விடலாமா? ஒரு பாதுகாப்பான பரிசோதனை ஒன்றை நான் அறிவேன். இந்த குழாயை எடுத்து இதில் ஊற்ற வேண்டும். ஓ விட ஒன்றை சங்கரை செய்வா பண்ணு. இல்லை மிஸ் மோனிகா பண்ணருக திவாய்ஸ்ன. ஓ தீரசுமுரன் தோளமடை எதிர்வினை. ஊஃப், என்ன அது? என்னது என்ன சின்னது சோடாவை போல மணக்கிறது. இனி என்ன பண்ண கிரேஸ்? நான் விவரிக்க முடியும். இது எல்லாம் நான் குடித்து விடுகிறேன். பின்னர் என்னுள் வேதிப்பு நடக்கும். என்ன? அதுதான் ஆரோக்கியமாக இல்ல. அவள் என்னை. சரி, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நாம் எல்லாவற்றையும் அளவிட வேண்டும். இது எனக்கு உதவும்.
படுக்கை செய்யலாம். ஏற்கனவே மோசமாக இல்லை. இப்போது நான் ஒரு குவளை வரைய போகிறேன். அதை வெட்டுகிறேன். அதுதான். இப்போது நமது குவளை அதே போல அழகாக உருவாக்குவோம். கண்கள், வாய் மற்றும் கன்னங்கள். மேலும் நிச்சயமாக நமக்கு சில நுரை தேவை. சரி சரி சரி, நான் தயாராக இருக்கிறேன். அது அற்புதமாக இருக்கிறது. இப்போது அலமாரிக்கு செல்வோம். இல்லை, நமக்கு சிறிய ஹேங்கர் தேவை. அதை மிகவும் அழகாகவும் நிச்சயமாக பயன்படுத்த வசதியாகவும் செய்வேன். அந்த அலங்காரத்தை பாருங்கள். அந்த உடைகளை பாருங்கள். எங்கள் அலமாரி தயாராக உள்ளது. மற்றும் கண்ணாடி. சரி, எனக்கு ஒரு பானம் தேவை. ஆஹா, பிங்கோ! மூடியிலிருந்து சுவாரஸ்யமான ஒன்றை உருவாக்கலாம். நான் அறையின் உள்துறைக்காக ஒரு குளிர்ச்சியான பூவை உருவாக்குவேன். ஓ, இது அருமையில்லை. சுவரில் ஒரு படம். நான் சிறப்பாக செய்கிறேன். டைலர், உன்னுடைய நிலை என்ன? வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. என்னை பற்றி என்ன? ஆம், பிளாஸ்டிசின் எடுத்து அதனால் ஏதாவது செய்யலாம். இப்ப கண்கள் மற்றும் வாய். இதோ நமது சுறா. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அடுக்கை தயாரானால் ஏதோ குறைவாக உள்ளது. ஆம், ஒரு சுறாவுடன் ஒரு அக்வேரியம் செய்யலாம். வாவ், இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே, இல்லையா? அந்த மிதவை பாருங்கள். ஓ, என்ன? உங்கள் சிப்பி எங்கே? நான் அதை இப்போதே சரி செய்ய வேண்டும். சரி ஷாரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடு. கத்தரிகோலுட வேலை செய்கிறேன். இப்போது கொஞ்சம் மொசை. சிறிது பொறுமை இருந்தால் நமக்கு சிறந்த காலணிகள் கிடைக்கும். நான் ஒரு முழுமையான மேதை. வாவ், முழு அலமாரி, நிறைய காலணிகள். இந்த அறையை பாருங்கள். வா நண்பா. சரி, எங்கே குளிராக இருக்கிறது. எனக்கு சில காலணிகள் இருக்கின்றன. இப்போது நான் தூங்கப் போகிறேன். வாவ், அருமை. விவியன், அருமை அருமை அருமை. எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் தூங்கப் போகிறேன். இனிய இரவு. வாவ், அது அருமை. ஓ, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நான் பிளாஸ்டிக்கின் ஒரு துண்டை எடுக்கப் போகிறேன். சரி, ஆனால் அதிகமாக இல்லை. அதை பாருங்கள். இப்போது சிறிய வைக்கோல். அடுத்த துண்டு. சேவையான வடிவத்தை வெட்டுகிறேன். மற்றொன்றின் மேல் வைக்கிறேன். மற்றும்
ஒரு துளை செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள். இப்போது நமக்கு சில மணல் தேவை. கிட்டத்தட்ட வந்துட்டோம். எங்கள் இயக்கங்களை மீண்டும் செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? அடுத்தது ஒரு பேப்பர் கிளிப். அந்த லோகோவை பாருங்கள். மேலும் நமக்கு சுவையான உணவுகளுடன் ஒரு மேசை உள்ளது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அறையை அலங்கரிக்கிறோம். எல்லாமே மிகவும் அழகாக இருக்கிறது. கூட ஒரு ஊஞ்சல். சரி டைலர், நீ என்ன செய்கிறே? பாருங்கள், இது குளிர்ச்சியாக இல்லையா? டைலர், அதை இங்கே கூட. சரி, நான் அதை கொஞ்சம் சரி செய்வேன். இங்கே உங்களுக்கு. வாவ், சிறப்பு. இதை செய்யலாம். அருகுகளை வெட்டுதல். எல்லாவற்றையும் சதுரங்களாக பிரிக்கிறது. மற்றும் இதை ஒன்றாக சேர்ப்போம். இது புதிர்களைப் போல. ஒரு துண்டு காணாமல் போயிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இப்போது டிரையர்களை வைத்து ஒரு பெட்டியை உருவாக்குகிறேன். அருமை அல்லவா? வாவ், எவ்வளவு குளிர்ச்சியான விஷயங்கள். ஒரு சிறிய ஜிம் கூட. உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஷார்கி? வாவ், அது அழகாக இருக்கிறது. ஆமாம், இது வேலை செய்கிறது. சாப்பிட ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தெரியும். சுவரிலிருந்து தொடங்கலாம். இது ஏற்கனவே மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஒரு டோனட் கண்ணாடி, மேலும் சில அலங்காரம், ஒரு ஷோபா. சுவரில் ஒரு ஸ்டிக்கர் மற்றும் ஒரு மிருதுவான இளஞ்சிவப்பு கம்பளம். நான் சிந்திக்கிறேன். ஒரு மேசை, மற்றும் சில சுவையான உணவுகள். நிச்சயமாக. பாருங்கள், நாங்கள் ஒரு பலகையை வைத்திருக்கிறோம். நான் சுறாவை வரையட்டும். ஒரு அக்வேரியம். ஓ ஆம். எவ்வளவு இனிமை. நான் இங்கே மிகவும் வசதியாக இருக்கிறேன். நன்றி. நான் வணக்கம் சொல்ல போகிறேன். ஹே பெண்ணே, ஓட்டத்திற்கு போவோம். ஆம், கண்டிப்பாக போகலாம். என்ன? உங்கள் வீடுகள் இங்கே இருக்கின்றன. ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது.